நமது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நேற்றும் நான் உங்களுக்கு பேசும் பொழுது சொன்னேன், நேற்றும் உங்களுக்கு நான் சொன்னேன், கிருபையினாலே ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வல்லவர். தேவன் எண்ணிக்கையின் இயேசு எண்ணிக்கையின் தேவன் சொன்னேன் அல்லவா? இப்போ நமது தேவன் என்ன சொல்லுகிறார்? பிலிப்பியர் 4:19 கொஞ்சம் வாசிங்க பாப்போம். யாராவது பிலிப்பியர் 4:19 கொஞ்சம் வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நமது தேவன். இது தமிழ்ல இப்படித்தான் இருக்கா? யாராவது இங்கிலீஷ்ல வாசிங்க. ரொம்ப இங்கிலீஷ்ல கொஞ்சம் நல்லா இருக்கா? இங்கிலீஷ் பைபிள் யார்கிட்டயாவது இருக்குதா? பிலிப்பியன்ஸ் 4:19 தமிழ்ல இருக்கா? திரும்ப பார்ப்போம். ஆனா தமிழ்ல அந்த தேவைங்கிற சொல் வரல, அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. எங்க வாசிக்க பாஸ்டர் திரும்பி இருக்கா? தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இதை வாசிக்க தம்பி. இங்கிலீஷ்ல சூப்பரா இருக்குது. திருப்பி வாசிங்க ராசா. And my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. பாத்தீங்களா? அதாவது my God shall supply all your need need என்றால் தமிழிலே என்ன? தேவை. அப்போ வேதத்தில் இது ஒரு வாக்கு தத்தம், பிலிப்பியருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். இது ஒரு முடியுமானால் என் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், அப்படி அல்ல. சில நேரங்களில் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்பது அல்ல. பல தடவை ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்பது அல்ல. இது ஒரு பொருத்தனை, இது ஒரு வாக்கு தத்தம். இது கர்த்தர் உரைக்கின்றார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பாராம். அதுவும் எப்படி? அவருடைய மகிமையின்படி. அவருடைய மகிமையின் பிரகாரத்தின்படி அவர் நமது தேவைகளை சந்திப்பார். அது இங்கிலீஷ்ல வாசிக்க சொன்னது. அந்த நீட் என்று இங்கிலீஷ்ல தெளிவா வருது, தமிழிலையும் அதுதான். ஆனால் தமிழ்ல அந்த தேவை என்ற சொல் வரவில்லை, அதனால ஆங்கிலத்தில் வாசிக்க சொன்னேன். அப்போ கர்த்தர் என்ன கிறிஸ்தவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார்? கர்த்தர் சகல தேவைகளையும் சந்திப்பார். தேவைகளை சந்திப்பார்.